ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சவுத் இந்தியன் கூட்டு ரெசிபி பண்ண போகிறோம். என்ன கூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவ் சவ் கூட்டு. ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கனால நான் அந்த தண்ணியை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். இந்த கேப்பில் கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2. அதையும் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேணாம், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பருப்பு எடுத்துடலாம். இந்த தண்ணியும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம கூட்டை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் சேர்த்துக்கலாம். சவ் சவ்வை வெளியில் தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். சவ் சவ் வந்து ஒரு நீர் காய்கறி. இந்த நீர் காய்கறி சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார்ச்சத்தும் நல்லா அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புல இருக்க நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க நம்ம தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கூட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. சவ் சவ் காயும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கூட்டோட பதம் இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். இந்த கூட்டை நம்ம காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த கூட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சவ் சவ் கூட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.